முதல் முறையா கரூர் இன்சிடென்ட் பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்காருங்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? அது ரொம்ப நியாயமான குற்றச்சாட்டு. திமுக என்ன தனியாவே எதிர்க்குது? 30 கட்சிங்க. எனக்கு விஜய் சொன்ன மாதிரி அறிவாலயம் பக்கம் யாராவது நடந்து போனாங்கன்னா கப்புன்னு அவனை உள்ள புடிச்சு போட்டுக்கிறீங்க நீங்க. அது உண்மை. அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மேடம், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் காவல் தெய்வம் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. 2 தேர்தலில் சீமானுக்கு ஓட்டு போட்டவங்க இப்போ என்கிட்ட சொல்றாங்க, நான் பார்க்குறேன், நாங்கள் விஜய்க்கு போடுவோம். ஏன்னா 2 தடவை போட்டு பிரயோஜனம். ராகுல் காந்தி ஸ்பீச்ல வந்த விஷயமே உள்ளாட்சிகளை எங்களுக்கு 20% கொடுங்க, பிஜேபி எங்களை உள்ள வச்சு அழிக்குது, நீங்க வெளியில வச்சு அழிக்கிறீங்கன்றது தானே குற்றச்சாட்டு. எடப்பாடி பேரில் நடந்ததுன்னா டிஎம்கே அதை தெருவா அந்த இஷ்யூ எடுத்துட்டு போய் நார் அடிச்சிருக்கணும். தங்க தாம்பாளத்துல வச்சு கொடுத்தாலும் அதிமுகவால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. விஜய் 4 பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கடந்து போறாரு. போட்டி 2 பேருக்கு நடுவில் உள்ளதான். TNPC they have only one job. அதுதான் அவங்களோட வேலையே. அதை செய்ய துப்பு இல்ல. 2வது தடவை நடக்குது. இப்போ காங்கிரஸ் திமுகக்குள்ள இருக்கிற அந்த சலசலப்புக்கு காரணம் பிஜேபி மனநிலை கொண்டவர்கள் தான் இதுக்கு காரணம். இப்போ தேவையில்லாம இந்த குழப்பத்தை அவர்கள் தான் ஏற்படுத்துறாங்க. இந்த விஷயம் பிஜேபிக்கு சாதகமா போய் முடியும் அப்படின்ற ஒரு விமர்சனங்களை நம்மளால பார்க்க முடியுது. இஸ் இட் சோ சார்? இப்போ நிஜமாலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நம்மளுக்கு சலசலப்பு இருக்குங்கிறது உண்மை. ஆனா வெளியில இருந்து வர விமர்சனங்கள் இது பிஜேபிக்கு சாதகமா போய் முடியும், உள்ள யாரோ பிஜேபி கிட்ட இருந்து வாங்கிட்டு பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் பொது வழியில வைக்கிறத பார்க்க முடியுது. அதனால அந்த கேள்வி முன்னாடி நான் வைக்கிறேன். இது அறத பழசலான ஒரு வாதம். திமுகவோட கைக்கூலிகள், திமுகவோட பெய்டு மவுத்ஸ், டிஎம்கேஸ் பெய்டு மவுத்ஸ் அவங்க வைக்கிற வாதம். திமுக மீதான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் ஒரு அரசியல் கட்சி தனக்குரிய பங்கை திமுகவிடம் கேட்பதையும் பிஜேபி சொல்லி தான் நீ கேட்குற என்பது அது கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் திமுகவால் லாபம் அடைகிற, பர்சனலாக டிஎம்கேவால் லாபம் அடைகிற வாடகை வாய்கள் பெய்டு மவுத்ஸோட வேலை அது. இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது. 2011-21 வரைக்கும் திமுக ஆதரிச்ச மாதிரி 21-26 ஆதரிக்க முடியாது. பிகாஸ் யூ ஆர் இன் பவர். வென் யூ ஆர் இன் பவர் தெர் வில் பி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். அப்போ கூட எதிர்க்கணும்னு ஒரு இஷ்யூ கூட எதிர்க்கல. இஷ்யூஸ்ல அடிப்படையில் தான் எதிர்க்கணும், இஷ்யூ அடிப்படையில் தான் ஆதரிக்கும். அப்போ இந்த அரசாங்கத்தோட குறைகளை, குற்றங்களை வித் எவிடன்ஸோட சுட்டி காட்டும் போது நீ பிஜேபி ஆளு என்று சொல்வது அயோக்கியர்களின் வேலை. அவங்க திமுகவால் வளர்க்கப்படுபவர்கள். அவங்க பிஜேபின்னு எப்படி விமர்சனங்கள் முன்வைப்பவர்களை குற்றம் சுமத்துறாங்களோ, ஆக்சுவலி தி அதர் வே ரவுண்ட். தான் எங்கேயோ ஏதோ தவறான முறையில் காசு சம்பாதிக்கிறவன் தான் இன்னொருத்தனை பார்த்து நீ காசு வாங்குற, இவங்கிட்ட அவங்ககிட்ட காசு வாங்குறணும், நீ ஓகேன்னு இருந்து அதை சொல்ல மாட்டேன். See, this is a political comment. எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கேட்கறது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஆம்பிஷன். அதை பிஜேபி மனநிலை கொண்டவர்கள் தான் கேட்குறாங்க என்பது அந்த வார்த்தை யார் வாயிலிருந்து வரும்னா திமுகவால் வளர்க்கப்படுகிற பெய்டு மவுத்ஸால தான் அது வரும். அதே மாதிரி விமர்சனங்களை முன்வைக்கிறவங்களுக்கு முத்திர குத்துறதுன்றதும் டிஎம்கேவோட ஸ்டூஜஸ் தான் அதை பண்ணுவாங்க. யூ ஜட்ஜ் எவ்ரி கமெண்ட் ஆன் மெரிட்ஸ். ஒவ்வொரு விமர்சனத்தையும் நியாய தர்மத்தின் அடிப்படையில், உண்மை அடிப்படையில் நீ எடை போடு. ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் டிஎன்பிசி கொலாப்ஸ். அதை பேசாதது அயோக்கியத்தனமா, அதை பேசுறது அயோக்கியத்தனமா? எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இது எடப்பாடி பேரில் நடந்ததுன்னா டிஎம்கே அதை தெருவா அந்த இஷ்யூ எடுத்துட்டு போய் நார் அடிச்சிருக்கணும். தாம்பாளத்துல, தங்க தாம்பாளத்துல வச்சு கொடுத்தாலும் அதிமுகவால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. விஜய் 4 பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கடந்து போறாரு. இத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை. யோசிச்சு எதிர்காலம் எத்தனை தடவை 2வது தடவை எக்ஸாம்பிள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, 2வது தடவை நடக்குதுங்க. 2023 நடந்த கொலாப்ஸ், ஃபியாஸ்கோ நடக்குதுன்னா அப்ப ஒரு எக்ஸாமை நடத்துறதை தவிர வேற எந்த வேலையும் டிஎன்பிசி கிடையாது. அதை நடத்த துப்பு இல்லைன்னா அப்ப இது என்ன கவர்மெண்ட்? இந்த கேள்வி எழுவது எவ்வளவு இயல்பானது. இது எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்ல நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு திமுக இந்த இஷ்யூவை இன்னைக்கு வரைக்கும் அலைவா வச்சிருப்பாங்க. கையில எடுத்து கொடுத்து தாம்பாளத்துல வச்சு கொடுத்தா கூட எதிர்கட்சிகளால பயன்படுத்த முடியல. இது பாலிடிக்ஸ் இல்லைன்னா வேற எது பாலிடிக்ஸ்? TNPC they have only one job. அதுதான் அவங்களோட வேலையே. அதை செய்ய துப்பு இல்ல. 2வது தடவை நடக்குது. 2வது நேரு இஷ்யூ. இப்ப இந்த மாதிரி நான் சொல்றது பல பிரச்சனைகள், சாதனைகள்னு ஒரு பட்டியல் போடலாங்க. இலவச மதிய உணவு திட்டம், பெண்களுக்கான விடியல் பயணம், நாங்க எவ்வளவு பேருக்கு ஜாப் கொடுத்துருக்கோம், மருத்துவத்துல எவ்வளவு பண்ணிருக்கோம், ஒரு லிஸ்ட் நீங்க போடுங்க, மறுக்கல. ஆனா வேதனைகள்னு போட்டீங்களா, இது இருக்குல்ல, இதை யாரையா பேசுறது? அது யாரும் இங்க பேசல. பட் இந்த விஷயத்த அலைவா வச்சிருக்காங்க. பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபிக்கும்
அதாவது என்டிஏக்கும் திமுகக்கான ஒரு போரு அப்படிங்கிற இந்த விஷயத்த அலைவுல வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ காங்கிரஸ்குள்ள இருக்கிற சில பிஜேபி மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்த வந்து முன்மொழிறாங்க. பிஜேபி என்ன நடக்கும்னு ஆசைப்படுதோ அது இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களை தான் இப்ப நம்ம எல்லாருமே டாக் ஆஃப் த்ரவுனா வச்சிருக்காங்க. பிஜேபி சந்தோஷப்படுற, பிஜேபி எதிர்பார்க்கிற விஷயம் திமுக கூட்டணியில் நடக்குதுன்றது உண்மைதான். ஏன் நடக்குது? அப்புறம் அது என்ன கதை? என்டிஏ வர்சஸ் டிஎம்கே. என்டிஏனா இந்தியா, அப்படி அது வந்து அப்படித்தானே பண்ணணும். ம், ம். எல்லா கிரெடிட்டையும் திமுக எடுத்துக்கும். கூட்டணி கட்சிகள், இது கூட்டணி ஆட்சி கிடையாது. வேதனைகளுக்கு கூட்டணி கட்சிகள் பொறுப்பு. இது இது இந்த இடத்துல கூட்டணி கட்சிகள் வந்து கம்ப்ளீட்டா வந்து திமுகவால விழுங்கப்பட்டிருக்காங்க. they were swallowed by டிஎம்கே. தனியா இது திமுகவோட சாதனை இல்லை, இது கூட்டணியோட சாதனை. ஆனா கிரெடிட்டை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க, வேதனைகளுக்கு மொத்தமா இவங்க பொறுப்பு. தமிழ்நாடு வர்சஸ் டெல்லினா கூட சரி, ஓகே. என்டிஏ வர்சஸ் திமுக அது என்ன கதை? இந்தியா வர்சஸ் இந்தியா கூட்டணி தானே. அதிமுக கூட்டணி திமுக கூட்டணின்னு சொல்ல, இல்ல என்டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணின்னு சொல்ல. திமுக தனியாக எதிர்க்குது. 30 கட்சிங்க. எனக்கு விஜய் சொன்ன மாதிரி அறிவாலயம் பக்கம் யாராவது நடந்து போனாங்கன்னா கப்புன்னு அவனை உள்ள புடிச்சு போட்டுக்கிறீங்க நீங்க. அது உண்மை, அது உண்மை. இவ்வளவு பெரிய ஒப்பாருமைக்காரம் இல்லாத ஆட்சினா ஏன் எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கிறீங்க? இன்னொன்னுங்க, எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கிறது மூலமா அங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அலையன்ஸ்ல ஒரு சிக்கல் உருவாகுது. இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க தேமுதிக 7 சீட்டு கொடுக்குறீங்கன்னா அது எங்க இருந்து எடுத்து கொடுக்க போறீங்க? மக்களால கூட்டமா கமலுக்கு 3 சீட்டுனா 10 சீட்டு. இப்ப நேத்து வந்து IUML பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்து ஒரு தகவலை எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் பொது வெளியில திமுக தெரியப்படுத்துது. இதுவே அவலமானது. ஒரு சின்ன கட்சியை பிரச்சனை கூப்பிடுறீங்க, கூப்பிட்டுட்டு அவங்க வந்து சொல்ற வார்த்தை, முத்தாய்ப்பான வார்த்தை என்ன? அவர் மயக்க போட்டு ஊந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் அது ஹெல்த் இஷ்யூ, அவர் நல்லா இருக்காரு, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆனா அவர் சொன்ன விஷயம் தான் வந்து மெசேஜ் டு ஆல் த அப்போசிஷன். எல்லாரும் ஒரு சீட்டு குறைச்சிக்கோங்கன்னு சொல்றாங்கன்றாங்க. ஏன் குறைச்சிக்கணும்? ஏங்க 3 டேர்மா உங்க கூட இருக்க கட்சிகள், கூட்டணி கட்சிகள், கொள்கை கூட்டணிங்க. உண்மையிலேயே 2 இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரஸும் இல்ல முஸ்லீம் லீக் எல்லாம் வந்து ஆன்டி பிஜேபியில உறுதியா இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு நேத்து வரைக்கும் அதிமுகவோட பிஜேபியோட பேசிட்டு இருந்த ஒரு கட்சியை உள்ள கூட்டு வந்து குறைக்கிறீங்கன்னா அது என்ன நியாயம்? அது 170 போட்டி போட்ட திமுக 165 போட்டி போடுறதுக்கும், 3 சீட்டு வாங்கினவன் 2 போடுறதுக்கும், 6 சீட்டு வாங்கின சிபிஐ சிபிஎம் 5 சீட்டு போடுறதுக்கும், 6 சீட்டு வாங்கின விசிகாக வந்து 5 சீட்டுன்றதும் எந்த விதத்து நியாயம்? ஆனா இப்ப அவங்க ஜெயிக்கணுங்கிற ஒரு விஷயத்துல இருக்கிறாங்கல்ல. 0.5% இப்ப டிஎம்டிகே தேமுதிக வந்துட்டு 1க்கும் கீழே தான் சதவீதமே வச்சிருக்காங்க. அது கூட வெளியில போகக்கூடாது அப்படிங்கிறது டிஎம்கேயோட எண்ணமா இருக்குங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா எல்லாத்தையும் அரவணைச்சுக்கிறாங்க. சோ ஓட்டு எங்கெங்கெல்லாம் சதுரமோ அது எல்லாத்தையும் தனக்குள்ள இருக்கணுங்கிறத பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஒரு நல்ல மூவ்னு பேசுறாங்களே அவங்க சைட்ல இருந்து நல்ல மூவ்ங்க. ஆனா ஆல்வேஸ் 2+2 சம்டைம்ஸ் 0 ஆயிடுங்க, 4 ஆகாது. முதல்ல 0.45% தான், less than 0.5% தான் டிஎம்டிகேவோட ஓட் பேங்க். அது அப்படியே இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு தெரியாது. அங்க ரிஸ்க் இருக்கு. அப்படியே ஆகுதுனாலும் 170 போட்டி போட்ட திமுக அல்லது 165 போட்டி போட்ட திமுக 160 போட்டி போடுறதும், 6 சீட்டு போட்டவங்க 5 சீட்டு போடுறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கு. நீங்க ஆல்ரெடி கூட்டணி கட்சிகளை திமுக உள்ளே வைத்து அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் திமுக மீதான குற்றச்சாட்டு. காங்கிரஸ் மட்டும் இல்லைங்க, உள்ளாட்சி அமைப்புகள்ல விசிக 2 இடதுசாரிகள் எவ்வளவு பெரிய மன குமுறலுக்கு ஆளானாங்க. வாய்மொழியாக ஒப்பந்தம் ஏற்பட்டு எத்தனையோ உள்ளாட்சி அமைப்புகள்ல கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல திமுக கவுன்சிலர்ஸ், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்ன ஜெயிக்கிறாங்க. அவர்களை அழைத்து ராஜினாமா செய்ய சொல்லி ஸ்டாலின் சொன்னாலுமே அவங்க ராஜினாமா செய்ய மறுக்கிறாங்க. நாங்க 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சா நீங்க தூக்கி கூட்டணி கட்சி கொடுப்பீங்க, நான் எதுக்கு ராஜினாமா பண்ண முடியாதுன்னு ஓப்பன் டெஃபையன்ஸ், ஓப்பனா வந்து அதிகாரத்துக்கு உத்தரவை, தலைமையோட உத்தரவை மீறினாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் என்ன சொன்னாரு? முதலமைச்சர், சர்வ வல்லமை பொருந்திய முதலமைச்சரை என்ன சொன்னாரு? நான் வெட்கி தலை குனிக்கிறேன்னாரு. அப்ப கூட்டணி கட்சிகள் நீங்க உள்ள வச்சு அழிக்கிறீங்க. இது இன்னைக்கு கனிமொழி ராகுல் காந்தி ஸ்பீச்ல வந்த விஷயமே, உள்ளாட்சிகளை எங்களுக்கு 20% கொடுங்க, பிஜேபி எங்களை உள்ள வச்சு அழிக்குது, நீங்க வெளியில வச்சு அழிக்கிறீங்கன்றதான குற்றச்சாட்டு. அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க மாட்டீங்க, உள்ளாட்சி அமைப்புகள்லயும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டீங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நீங்க சொல்றப்ப. கூட்டணி கட்சிகள் வந்துட்டு இப்ப திருமாவளவன் அவர்கள் சந்திக்காத பிரச்சனைகளே கிடையாது. ஈவன் இவங்க வந்துட்டு கூட்டணியில இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருக்கிறாங்க. அவர் அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சார். ஆனா யாரும் வெளியில வர தயாரா இல்லையே. அவங்களோட ஒற்றை எதிர்ப்பு எதை நோக்கி இருக்குன்னா, பாசிச பாஜக உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்ற அது இருக்க வரைக்கும் வண்டி ஓடுங்க. நான் அதை தான் சொன்னேன். டிஎம்கே அதை சொன்னா பரவாயில்ல, கூட்டணி கட்சிகளும் அதே தான் முன்மொழிகிறாங்கிறத மேடம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் காவல் தெய்வம் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. தமிழகத்தின் 38 மாவட்டங்களிலும் மோடிக்கு பிரம்மாண்டமான கோயில்களை நடத்தி கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா அந்த ஒரு ஃபேக்டர் தான் திமுக கூட்டணியை அலைவா வச்சிருக்கு. திமுகவோட சாதனைகளோ திமுகவோட மற்ற சிறப்பம்சங்களோ கிடையாது. ஆட்சி தொடர்வதற்கும் கூட்டணி நிலைப்பதற்கும் ஒரே காரணம் மோடி ஃபேக்டர். ஏன்னா எவ்வளவு அவமரியாதை பண்ணாலும் இவங்க வெளியில போக மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட பாலிடிக்ஸ்ன்றது ரொம்ப தீர்க்கமானது. இந்தியாவோட மதச்சார்பின்மை என்ற அந்த ஒரு
கோல்டன் கான்செப்டை இன்னைக்கு பிஜேபி ஸ்ட்ரக்சரலாக அங்கலங்கலமாக சிதைச்சு சின்ன பின்னமாகி செங்கலாக உருவிட்டு இருக்கான். ஸோ அதை காப்பாற்றப்படணும். இந்த ஐடியா ஆஃப் இந்தியா இஃப் இட் ஷுட் பி ப்ரொடெக்டட்னா பிஜேபி வரக்கூடாது. அந்த பலவீனத்தை கையில் எடுத்துக்கிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளையும் சிதைக்குது, தன்னுடைய தவறுகளையும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இட்ஸ் அ காட் சென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. கடவுளே கொடுத்த, இறைவனே கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. உண்மை இது. பட் இது ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாது. இந்த எலெக்ஷன்லயே கூட அது பள்ளியில. ஏன்னா எந்த தலைவர்கள் கிட்ட நம்ம போய் கேட்டாலுமே, திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், இல்ல சிபிஎம் இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், அவர்கள் சொல்ற ஒற்றை இது என்ன, ஆமா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, எங்களுக்கும் தெரியும், அதை நாங்க எதிர்த்துட்டு தான் இருக்கோம் உள்ள இருந்தே. ஆனா பிஜேபி அங்க பெரிய விஷயங்கள் இருக்கு, அந்த தரப்புல எதிர்த்து நம்ம தான் ஸ்ட்ராங்கா எதிர்க்க முடியும், அதனாலதான் நாங்க கூட்டணியில் இருக்கிறோங்கிற தெளிவா அவங்க சொல்றதுனாலதான் இந்த கேள்வியை முன்னாடி வச்சேன். நான் தான் சொல்றேன், தெளிவா சொன்னேன். தனிப்பட்ட முறையில லீடர்ஸ், இடதுசாரி தலைவர்களோ விசிகாவோ பேசினா அவங்க குட்டி தீர்த்துறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க சார், இதுதான் உண்மைன்றாங்க. நமக்கே தெரியுது அது. இப்போ அந்த பலவீனத்தை திமுக ஆங்கிலத்தில் சொல்றோம், தே ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் இட் டு த ஹில்ட். ஒரு கட்டத்துல வெடிச்சு சேதரும், சந்தேகம் வேணாம். ஆனா இப்போ இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா திமுக அவ்வளவு ஸ்ட்ராங்கா பாஜகவை எதிர்க்குதா? அதுதான் இதுல இருக்கக்கூடிய அடுத்த $1 மில்லியன் கொஸ்டின். அந்த அளவுக்கு எதிர்க்குதான்னா அதுல நிறைய ஆம்பிகுட்டிஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ் இருக்குது, அதை வெளியில ஷேர் பண்ண முடியாது. இந்த தடவையே 26 ஜெயிச்சாங்கன்னா இவங்களுடைய ஆன்டி பிஜேபி 21-26 மாதிரி ஒருவேளை வெற்றி பெற்றாங்கன்னா 26-31 இருக்குமான்றது $1 மில்லியன் கொஸ்டின். they will go for some sort of a compromise. அதுல அவங்க கிட்ட என்னன்னா அவங்களோட ஸ்பின் டாக்டர்ஸும் அவங்களோட மீடியாவும் அவங்க கிட்ட இருக்க படைபலமும் பணபலமும் மணி பவர் மசில் பவர் எல்லாத்தையும் வச்சு அதையும் நியாயப்படுத்தி இங்க ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுவாங்க. கருணாநிதி பிஜேபியோட சேரும்போது செட்டப் பண்ணார்ல, நாங்கள் ஒன்றும் என்டிஏல பிஜேபியோட இல்லை, நாங்கள் என்டிஏல இருக்கோம், பிஜேபி என்டிஏல இருக்கிறார். அந்த லெவலுக்கு போச்சு. குஜராத் இன படுகொலைகளின் போது பிஜேபியோடு தோளோட தோல் நின்றது திமுக. நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் மோடியையும் வாஜ்பாயும் ஆதரித்து பேசினவங்க. அகமதாபாத் நகரில் 2002 உச்சகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடக்கும்போது என்டிஏவோட பேரணியில் முன்னணியில் போனவங்க வைகோ, SS பாண்டிமாணிக்கம் போன்றவர்கள். இன்னைக்கு வரலாறை அவங்க மறைக்கிறாங்க, மக்கள் மெமரியிலேருந்து அதை எரேஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது வாக்கு வங்கி அரசியல் சார்ந்தது. 26 ஜெயிச்சாங்கன்னா இதே அளவுக்கு ஆன்டி பிஜேபியில் இருப்பாங்கன்னா அது $1 மில்லியன் கொஸ்டின். இப்ப இன்னைக்கு பேசல மறுபடியும் இன்னொரு விஷயத்தை நான் நோட் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா முதல் முறையா கரூர் இன்சிடென்ட் பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்காருங்கிறத பார்க்க முடியுது. நீங்க உங்ககிட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க, என்ன நண்பர்னு சொன்னீங்க, எல்லாருமே எங்களோட நண்பர் தான் சொன்னீங்க. அப்படி நண்பர்னா நீங்க எதுக்கு கரூர் இன்சிடென்ட் எனக்கு எதிராக திருப்புனீங்க? அப்படி நண்பர்னா நீங்க ஏன் என்னுடைய எந்த பிரச்சாரத்துக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காருங்கிறத பார்க்க முடிஞ்சது. எனக்கு ஐம் சர்ப்ரைஸ். இது வரைக்கும் கரூர் சம்பவத்தை இழுத்து எனக்கு நீங்க அநீதி பண்ணிட்டீங்கன்னு எதற்கு புலம்பல் இது? எனக்கு நீங்கள் நண்பன்னா ஏன் எனக்கு எதிராக பேசுனீங்கன்றது என்னால் அந்த ஆர்குமெண்ட்டை புரிஞ்சிக்க முடியல. இஸ் இன்வைட்டிங் சிம்பத்தி. அது தேவையே இல்லை. அதுவும் இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மேட்டர் இஸ் த சுப்ரீம் கோர்ட். சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்குது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போகிறான். இப்போ கரூர் இன்சிடென்ட்டை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. யார் மேலே தப்பு யார் மேலே தப்பு இல்லைன்றதை லெட் த சிபிஐ சேஸ். அவங்க சொல்லட்டும், சார்ஜ் ஷீட்லாம் அவங்க சொல்ல போனா அதுக்கு பிறகு பேசலாம். அதே மாதிரி எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எந்த இடத்துல, அது நியாயமான சார்ஜ். எங்க போனாலும் எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்கன்றதும் 84 கண்டிஷன் 100 கண்டிஷன் போறோம், அது ரொம்ப நியாயமான குற்றச்சாட்டு. அதை பத்தி பேசட்டும். ஏன்னா இப்ப வரைக்கும் மக்கள் சந்திப்பு அப்படிங்கறத அவங்க பண்ணவே இல்லை, நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு தான் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் போன தடவை 5000, இந்த தடவை 4900 அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் பெர்மிஷன் கொடுக்குறாங்கிறத பார்க்க முடியுது. போன தடவை சீட்டோ இல்ல மேற்கூரையோ அமைக்கல, இந்த தடவை மேற்கூரை அமைக்கணும், சேர் போடணும் அப்படிங்கிற நிபந்தனை வச்சிருக்காங்க. அதை கரெக்ட் பண்ணிருக்காங்க. சோ தொடர்ந்து இப்படியே மக்கள் சந்திப்பே தான், நிர்வாகிகள் சந்திப்பே தான் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்ப இவங்க பெர்மிஷன் கொடுக்காததுனாலதான் அவங்க இந்த மாதிரி விஷயத்த பண்றாங்களா? இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா என்டிகே மாநாடு நடந்தது, பழனிசாமி அவர்கள் எல்லா இடத்துக்கும் போறாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. இவங்க டெய்லி ஒரு மாநாடு பண்றாங்க, டெய்லியும் சில விஷயங்கள் பண்றாங்க ஆளுங்கட்சியினர். அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி தானே இருக்கு. அது ஒரு பெக்யூலியர் ப்ராப்ளத்தை அவர் ஃபேஸ் பண்றாரு. தட்ஸ் ட்ரூ. யாருமே ஃபேஸ் பண்ணாத ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாரு. அதுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு காரணம். இப்போ இன்னைக்கு கூட அவர் வேனில் வரும்போது வர வேன் முன்னால் போய் விழுறான். மீட்டிங்கை முடிக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் இங்கேருந்து சென்னை போகணும் 4 மணி நேரம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு யாரும் வேன் பின்னாலேயோ முன்னாலேயோ வராதிங்கன்றாரு. கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ போலீஸோட பொசிஷனையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்களே ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக இருக்கீங்க, நான் ஒரு கலெக்டராக இருக்கேன்னா, நம்ம 2 பேரும் விஜய் பர்மிஷன் கேட்டிருக்காருன்னும் போது மேலிடத்துலேருந்து என்ன மாதிரியான உத்தரவு வேணால் வரட்டும், வராமல் போட்டோம், கண்டிப்பாக மேலிடத்துலேருந்து உத்தரவு வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம 2 பேரும் முதல்ல என்ன நினைப்போம்னா, இந்த கூட்டம் அமைதியாக நடந்து ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல்
எல்லாரும் திரும்பி போகணும், விஜயும் பத்திரமா திரும்பி போகணும். இது 2 தான் நம்ம 2 பேரோட பிரைமரி கன்சர்னாக இருக்கும். சொன்னா கேட்க மாட்டேன்றான்னு. நானே எம்ஜிஆரை பார்த்துருக்கேன். அவங்க கூட்டம் அலை மோதுது அப்படின்னா அப்படி கையை தூக்கி அமைதினாருன்னா உட்காந்துருவான். ஜெயலலிதா வாயை திறக்க தேவையில்லை, இப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்தா போதும் உட்காந்துருவாங்க இல்லையா? மாஸ் லீடர்ஸ். டிஎம்கே க்ரௌட் வேற, அவங்களுக்கு எப்பயுமே அந்த பிரச்சனை வராது. இட்ஸ் ஹைலி ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் க்ரௌட். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான், கையை காமிச்சாலும் கேட்க மாட்டேன்றான், காலில் விழுறான், கையில் விழுறான், கெஞ்சி கேட்கறனாலும் கேட்க மாட்டேன்றான்னா, நவ் த ப்ராப்ளம் இஸ் ஆன் த ஷோல்டர்ஸ் ஆஃப் போலீஸ். 41 பேர் செத்த பிறகு எந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியும் விஜயோட கூட்டத்தை கூடிய வரைக்கும் தன்னுடைய டிஸ்ட்ரிக்டில் அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்களே ஒழிய அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்கும்போது வேறு வழியில் கொடுத்து தான் ஆகணும். கொடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்க, எங்கள் QR கோடு கொடுத்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் எப்படிங்க நடத்த முடியும்? என்னங்க உலகத்தில் இல்லாத அட்டூழியங்க இது. பட் யார் பொறுப்பு இதுக்கு? இந்த அட்டூழியத்துக்கு காரியகர்த்தா யார்? வேற என்ன பண்ண முடியும்? இப்போ 5000 பேர் 4900 சுருங்கிடுச்சு, அதையும் மீறி தான் வந்து விடுவோம். நீங்கள் எலெக்ஷன் டைமில் இதை செய்ய முடியாதுங்க. அப்போ எல்லா தலைவர்களும் தெருவில் இருப்பாங்க. நீங்கள் விஜய்க்காக வந்து ஒரு மாவட்டத்தில் இப்போ விஜய் வந்து சேலத்தில் வராரு விஜய் அப்படின்னா ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் அங்கே நீங்கள் போட்டாலும் அன்கண்ட்ரோல்டு க்ரௌடை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? லைஃப் லாஸ்ன்றது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் யாருமே எந்த கவர்மெண்ட்டும் அலோவ் பண்ணாது. அது கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு நோ கவர்மெண்ட் கேன் திங்க் ஆஃப் ஃபாலோவிங் இட். அப்போ இது பெக்யூலர். அவர் இன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டாருங்க, தான் வந்து தேர்தலில் பிரச்சாரத்துக்கு தெருக்களுக்கு வரப்போவதில்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டார். இன்றைய மீட்டிங்கோட டேக்அவேல ரொம்ப முக்கியமான ஒரு டேக்அவே அதுதான். நான் வந்து ஜெயிச்ச பிறகு கிராமமாக வரேன்றாரு. அவர் ஜெயிப்பாரா இல்லையான்றது ஆகவே இன்னைக்கே அவர் தயார்படுத்திட்டார், என்னால் வர முடியாது அப்படின்றது. ஒவ்வொரு மாவட்டமாக போக முடியும், எத்தனை மாவட்டத்துக்கு போவார்னு தெரியாது. அப்படி இல்லைன்னா பிரச்சாரத்தை எப்படி பண்ண போறாரு? 234 தொகுதிக்கும் வீடியோ போடுவீங்களா? ஸோ தேர் ஆர் மெனி இஷ்யூஸ், மெனி அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ். மொத்தமா பேசுனது வந்து எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். கடைசியா வந்து மறுபடியும் டிவிகே விசஸ் டிஎம்கேங்கிறத வந்து அவர் கட்டமைச்சிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. ஆனா இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவையில்லாம நிறைய பேர் வந்து வாலண்டரா வந்துட்டு ஆஜராகுறாங்க. நான் வந்து இவங்களை பத்தி மட்டும் தான் பேசுறேன், தேவையில்லாம வாலண்டரா ஆஜராகுறாங்கன்னு எந்த கட்சிகள்ல வந்து அவர் சொல்றாரு அப்படிங்கறதுதான் அடுத்த கேள்வியா வந்து நிக்குது. பல பிரச்சனைகளில் அவர் கருத்து சொல்லணும் போது ஏன் கருத்து சொல்லணும்னு கேட்டால் நான் ஏன் சொல்லணுன்றது எகத்தாளமான பதில். இது வந்து தாவேகா தலைவராக உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறோம். தனிப்பட்ட விஜயோட கருத்தை பற்றி கவலையே கிடையாது. நடிகனாக இருந்தால் யாரும் சீண்ட போகிறது இல்லை. திருப்பரங்குன்ற இஷ்யூவில் தாவேகாக்கு என்ன ஸ்டாண்டுன்னு தான் பிரச்சனை. தாவேகாக்கு ஸ்டாண்டே இல்லைன்னா நீங்கள் பிஜேபியை பார்த்து பயப்படுறீங்கன்னு தான் அர்த்தம். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இஷ்யூஸில் திரும்பவும் சொல்கிறேன், தாவேகாவோட ஸ்டாண்ட் என்ன? இட் இஸ் நாட் விஜய் ஸ்டாண்ட். டிஎன்பிசியில் தாவேகாவோட ஸ்டாண்ட் என்ன? விஜய் ஸ்டாண்டை பற்றி கேட்கல. தாவேகாவுக்கு ஸ்டாண்டே இல்லைன்னு நீ இருக்க முடியாது. யூ கேனாட் அஃபோர்ட் டு ஹாவ் அ ஜீரோ ஸ்டாண்ட் ஆன் அன் இஷ்யூ லைக் திருப்பரங்குன்றம். அப்போ நீங்கள் பதுங்குறீங்க பதில் சொல்லாமல். நீங்கள் விரும்பின மாதிரிலாம் கருத்து சொல்ல முடியாதுன்றது வந்து சால்ஜாப்பு. நீங்கள் தப்பிச்சு போகிறீங்க. எந்த தனிநபர்களை பற்றின இஷ்யூவில் நம்ம கேள்வி கேட்கல. மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. ஹைகோர்ட் ஆர்டர் போட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை ஒபே பண்ண மறுக்குது. கண்டெம்ப்டை ஃபேஸ் பண்ண தைரியமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கொடியை நாங்கள் ஏற்றியே தீர்வோன்னு அதர் சைடு இஸ் டெல்லிங். அண்ணாமலை எல்லாத்தையும் அழைச்சிருக்கிறார். திருப்பரங்குன்றதுல விளக்கு தீபம் ஏத்தியே ஆகணும். ஆமாம், தெளிவாக அதை அவங்க வந்து மொபிலைஸ் பண்ணுறாங்க. மொபிலைஸ் பண்ணும் பொழுது உங்கள் கட்சிக்கு என்ன ஸ்டாண்டு தான் நான் கேட்குறேன். தனிப்பட்ட விஜயோட ஸ்டாண்டை பற்றி கேட்கவே இல்லை. எங்களுக்கு ஸ்டாண்டே இல்லை, நாங்கள் வந்து அதை பற்றி பேச மாட்டேன்றது. இங்கே தான் நீங்கள் பிஜேபியோட பி டீம்ன்ற சந்தேகம் வலுப்பெறக்கூடிய. அவங்க தரப்புல இருந்து திரு சிடிஆர் சண்முககுமார் அவர்கள் சொன்னது என்னன்னா, 2 தரப்புமே இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவங்க. அது ஓரளவு உண்மைங்க. பிஜேபி அக்ரெசிவா பண்ணுது, திமுக ஓரளவு செய்யுது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மெயின் கல்பிரிட்ஸ் ஆர் பிஜேபி, அதுல சந்தேகமே இல்லை. அவங்க வந்து நல்லா இருக்க ஊழல் நாசம் பண்றாங்க. பட் ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் ரிப்பீட்டடா வந்த பிறகும் அதை செய்ய மறுக்கிறதும், பிரச்சனையோட ஆரம்ப கட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அதிகாரிகள் சில பேர் நடந்து கொண்ட விதம் வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. 2 தரப்பும் இதை அரசியல் பண்ணுறாங்கன்றது ஓரளவு உண்மை. முதல் குற்றவாளி பிஜேபி, அதில் சந்தேகம் வேணாம் உங்களுக்கு. வந்து டிஎம்கே மைனாரிட்டி ஓட் பேங்குக்காக ஓரளவு இந்த இஷ்யூவை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்றது அதுவும் பாலிடிக்ஸ் தான். பிரச்சனையோட மூலவேர் பிஜேபி. முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும்னு நினைச்சேன். என்டிகே உடைய அந்த மாநாடு ரொம்ப ஆர்கனைஸ்டா இருந்தது. நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு க்ரௌடா இருந்தது. திருச்சியில நடந்தது. எப்படி இருந்தது சார்? கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கிறோம். 234 தொகுதிகளுக்கும் வந்துட்டு வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்பொழுதும் போல 50% பெண்கள் 50% ஆண்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? எல்லாம் கரெக்டுங்க. வாக்குவங்கி அரசியல் இது எப்படி எடுபடும்? எத்தனை தடவை நீங்களும் தோப்பீங்க. 30% கிராஸ் பண்ணணும் நீ ஜெயிக்கிறதுக்கு. எங்கேருந்து 30% வரணும்? இந்த கேமை இந்த ரூல்ஸ் படி தான் ஆடணும். 8%ன்றது 10% ஆகலாம், அதிகபட்சம் 12 கூட ஆகலாம். ஸோ வாட்?
ரிசல்ட் இஸ் ஜீரோ. வாக்கு வங்கி அரசில் இருந்துக்கிட்டு இவங்களுக்கு நில் ரெப்ரசன்டேஷன் த அசம்பிளினா இட் டசன்ட் மேக் சென்ஸ். அதுக்கு சமுதாய இயக்கமாக மாறிடுங்க. நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியும் சீமானும் கூட்டணி வேணான்றீங்க. கூட்டணி தான் வாக்கு வங்கி அரசியலோட அச்சாணி. மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து ஸ்டாலின்லேருந்து மம்தாலேருந்து சந்திரபாபு நாயுடு வரைக்கும் எல்லாரும் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. ஒருத்தர் கூட தனியாக ஜெயிக்கிறது கிடையாது. 38 கட்சி கூட்டணியில் தான் மோடி பிரதமராக இருக்கார் 12 வருஷமா. இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் நீங்கள் நாங்கள் தனியாக அனுப்பினா எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் வந்து எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் ஜெயிக்க மாட்டீங்க. அவங்க எப்பொழுதும் சொல்ற ஒரு கிளைம் என்னன்னா, இவங்க பண்றதெல்லாம் சரியில்லைங்கிறதுக்காக தானே நாங்க மாற்றா வரோம். அப்படிங்கிறப்ப நாங்க யார் கூட கூட்டணி வைக்க முடியும் அப்படிங்கறது அவங்களோட கிளைமா இப்ப வரைக்கும் அதான் இருந்துட்டு இருக்கு. தவறான புரிதல். சில பேசிக் காம்ப்ரமைஸ் இருக்கணும். பாலிடிக்ஸ், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் காம்ப்ரமைஸ். பெரிய எதிரி சின்ன எதிரி சூஸ் பண்ணு. ஆட்சியில மாற்றம் வேண்டாமா? ஆட்சி செய்யறதுலயே மாற்றம் வேண்டும். அதெல்லாம் கரெக்டுங்க. இதெல்லாம் வந்து இந்த மாற்றங்களை எப்படி சாதிப்பீங்கன்ற நான் இப்படி கேட்குறேன். ஐ புட் இட் அதர் வேற ஒன்று. நீங்கள் பண்ணக்கூடிய இந்த எல்லா பாலிடிக்ஸுமே இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 10 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அசம்பிளிவில் அதோட வீச்சும் வீரியமும் வேற இல்லை. சமுதாய இயக்கமாக போயிடுங்க. இப்போ திராவிடர் கழகம் இருக்க மாதிரி சமுதாய இயக்கமாக போயிடுங்க. அவங்க பதவி கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க நோக்கம் இல்லை. ஆனால் நமக்கு அதிகாரம் இருந்தால் தான் நம்முடைய சித்தாந்தங்களை, நம்முடைய கொள்கைகளை, நம்முடைய கோட்பாடுகளை ஓரளவாவது மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியுன்ற புரிதல் இருந்ததால தான் 49 திமுக தீக்காலேருந்து வெளியில் வருது. 49 67 வரைக்கும் தீக்காவும் திமுகவும் அடிச்சுக்கிட்ட மாதிரி ஒருவர் மீது ஒருவர் வசைபாடியது போல வேற யாரும் அவங்க மேலே வந்து விமர்சனம் பண்ணதே இல்லை. பெரியாரை ஏன் கைது பண்ணலன்னு அசம்பிளியில் கேட்குறாரு கருணாநிதி. ஆனால் 67 ஆட்சி வந்தோன்னே பெரியாருக்கு தான் அதை காணி கேட்குறாங்க. இன்றைக்கி திராவிடர் கழகன்றது ஒரு சமுதாய இயக்கம். அவங்க வாக்கு வங்கி அரசியலுக்கு வர மாட்டாங்க. பதவி கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாமினேட்டட் மெம்பராக ராஜ்யசபாவில் நாமினேட்டடுன்னா இப்போ திமுக சார்பாக ராஜ்யசபாவுக்கு கி வீரமணி அனுப்புகிறாங்க அப்படின்னா அவர் போக மாட்டார். அந்த பதவி அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொள்கை என்பது எங்களுக்கு இந்த பதவிகள் வேணாம், இது சமுதாய இயக்கம். பெரியார் நினச்சிருந்தா எந்த பதவி வேணால் அடைஞ்சிருக்கலாம். அது வேணான்ற முடிவு வந்து கொள்கை ரீதியிலான முடிவு. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் இல்லை. நான் வாக்கு வங்கி அரசியலுக்கும் வருவேன். பட் நாங்கள் வந்து தனியாக தான் நிற்போம். தனியாக யாருமே நின்று ஜெயிக்க முடியாதுன்னு போது நீங்கள் மட்டும் எப்படி ஜெயிப்பீங்க? எத்தனை முறை ஏறிட்டே வந்திருக்குல்ல, அதை ஒரு எக்ஸாம்பிளா காமிக்கிறாங்க. கிராஃப் ஏறலைங்க. அது கொஞ்சம் மேலே வந்திருக்கு, அவ்வளோதான். அது இட் ரீச் அ பிளாட்டோ. 8% எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 2% 10% நின்றுடும். அதுக்கு பிறகு கீழே போகும். அதுக்கு பிறகு டவுன்வர்ட் ஸ்பைரல் தான் இருக்கும் வழியாக மேலே போவாது. இது வந்து ரொம்ப ஜுவனைல் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான புரிதல். நாங்கள் தனியாக நின்று வாக்கு வங்கி அரசியல், அகைன் ஐம் டெல்லிங், வாக்கு வங்கி அரசியலில் நாங்கள் தனியாக நின்று ஆட்சியை பிடிப்போம் என்பது ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு கருத்து. அது அவர்கள் தங்களுடைய நேரத்தையும் விரயமாக்கி கொண்டு தொண்டர்களின் நேரத்தையும் விரயமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். எனவே இது அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்கக்கிட்ட இல்லாத காரணத்தால் வர வேணாம். இது கிராஃப் ஏறுதுன்றது எவ்வளோ தூரம் ஏறும், எப்படி வந்து நிற்கும்? நான் சொல்கிறேன், அது பிளாட்டோ ரீச் ஆகிடுச்சு. 8% எனக்கு தெரிஞ்ச அதிகம். மேக்ஸிமம் 10க்கு போகலாங்க. அதோடு நின்றுடும். அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் கீழே போகும். 2 தேர்தலில் சீமானுக்கு ஓட்டு போட்டவங்க இப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, நான் பார்க்குறேன், நாங்கள் விஜய்க்கு போடுவோம், ஏன்னா 2 தடவை போட்டு பிரயோஜனம் இல்லைன்றாங்க. நீங்கள் சொல்கிற எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கிட்டாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒருவர் தொடர்ந்து வாக்களிப்பதன் மூலமாக தோல்வி தான் பரிசாக கிடைக்கும்னா எதுக்கு ஓட்டு போடணுன்ற முடிவுக்கு வருவது இயல்பானது. ஆகவே நீ அங்கே போகிற அப்படின்னா எம்எல்ஏ ஆகிறதுக்கு தான் எலெக்ஷனுக்கு போகிற, தோக்கிறதுக்கு போகல. நாங்கள் தோத்துக்கிட்டே இருப்போம்னா இப்போ வாக்கு வங்கி செதற ஆரம்பிக்குது. இந்த எலெக்ஷனில் லாஸ்ட் டைம் அவர் வாங்கின 8% இந்த முறை வாங்குவாரா என்பது எனக்கு தெரிந்து கடினம். இது நம்ம எல்லாருமே வந்துட்டு அவங்களோட வாக்குகளையும் வந்துட்டு டிவிகேக்கு போகுங்கிறது நிறைய பேர் நிறைய இடத்துல பேசி நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த மாநாடு பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த கட்சிக்கு அது கொடுத்துருக்குறோம் அப்படின்னு தோணுது. ஒரு பெரும் திரளான கூட்டத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. கூட்டத்தை வச்சு எடை போடாதீங்க. அவருடைய வாக்குகள்ல 1% விஜய்க்கு போகுதுன்றது உண்மை. அதனால 8%ன்றது இந்த முறை அவர் தக்க வைத்தால் அவருக்கு அது சாதனை. அது மேலே உயருமா என்பது எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அவருடைய வாக்குகளிலும் 1% விஜய்க்கு நகருது. அது போனாலும் போலாட்டியும் 8% இல்லை மேக்ஸிமம் 10%. அதுக்கு அடுத்தது கீழே தான் போகும். அந்த வாக்களித்தவர்கள் சலிப்படைகிறார்கள். 2 தடவை போட்டோம் சார், இப்போ எதுக்கு ஒன்றும் ஆக போகிறது? ஏன்னா ஒரு மாற்றத்துக்காக அண்ணா திமுகவுக்கான மாற்றம் வேண்டும் என்ற ஒரு கிரேவிங், ஒரு ஏக்கம் வந்து பெரிய அளவிலேயே தமிழ்நாட்டில் இருக்குது. அது உண்மை. ஒவ்வொரு முறையும் வரக்கூடியவர்கள் அவர்களை ஏமாற்றி விட்டு போகிறார்கள். அதுதான் உண்மை. அப்புறம் ஒரு தேவதூதன் வரமாட்டானா, நல்ல மேய்ப்பன் வரமாட்டானா என்ற ஏக்கம் வந்து ஒரு சாராரிடம் இருக்கிறது. இப்போ விஜய் கிட்ட வரக்கூடிய அந்த ஒரு அட்ராக்ஷன்றதெல்லாம் வந்து இவங்க 2 பேரையும் பிடிக்காததால, அதிகாரத்தில் இருக்கிறதால திமுக மேலே அதிக கோபமும், அதிகாரத்தில் இல்லாததால அதிமுக மேலே சற்று குறைவான கோபமும் இருக்குது. இந்த 2 பேர் மேலே இருக்க கோபம் தானே
விஜய் பக்கம் இவ்வளவு கூட்டம் வரதுக்கு காரணம். வெறும் சினிமாக்காரனை பார்க்க வர கூட்டம் என்று சொல்வது ரொம்ப தவறான புரிதல். தங்களை தாங்களே அரசியல்வாதிகள் ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய இந்த சிஸ்டத்து மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு அது ஒரு தேர்தலுக்கு மேலே தாங்குமானா அது நான் ஒத்துக்கிறேன். அடுத்த எலெக்ஷனில் வந்து இந்த அளவுக்கு ட்ராக்ஷன் கிடைக்குமானா அதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு கூட நான் சொல்லுவேன். பட்டு இந்த எலெக்ஷனை பற்றி மட்டும் நீங்கள் பேசுகிறீங்கன்னா டெஃபினட்டாக இட்ஸ் விஜய் ஃபேக்டர் தான் வந்து முக்கியமான. பிடிக்குதோ பிடிக்கலோ எலெக்ஷன் விஜயை சுற்றி சுழல போகுது. 2 கட்சிகளுமே வெற்றி வாய்ப்புள்ள 2 கட்சிகளுமே ஒவ்வொரு எம்எல்ஏ கேண்டிடேட்டும் வயிற்றுல புளிய கரிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. விஜய் என்ன பண்ண போகிறாரு, விஜயால் உடையக்கூடிய ஓட்டால் நம்ம தலையெழுத்து எப்படி மாறப்போகுதுன்ற பயம், கிலி, அச்சம் திமுக அண்ணா திமுக 2 பேரையும் பிடிச்சி ஆட்டுது. இது 2 பேருக்குமே நல்லா தெரியும். ஸோ அடுத்த கட்டமாக எப்படி நகருதுங்கிறத பார்க்கலாம் சார். உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.